அடிக்கிறேன் கீழே கிடந்து அடிச்சுக்கிறேன் என்ன எப்படி எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் காலதாமதம் அப்படி நீங்க கேக்குறீங்க ஐயா நான் காவல்காரன் நான் நிக்கலாம் நீங்கள் யார் எஜமா நிக்கலாமா நிக்க கூடாது உட்காரு எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன்னா காலதாமதம் அப்படி நீங்க கேக்குறீங்க ஐயா நான் காவல்காரன் நான் இவ்வளவு தூரத்துல நிக்கிறேன் நீங்க எஜமா அவ்வளவு தூரத்துல உட்காந்துக்கிறீங்களா நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்குமா ஏன்னு வந்து நில்லு எதை பேசினாலும் கிட்ட வந்து பேசாத சைலண்ட் எதை பேசினாலும் கிட்ட வந்து பேசாதீங்க கணேஷ் பிடி நாத்த அடிக்குது ஐயா ஐயா நான் கூட வச்சி எரிஞ்சுக்குது நினைக்கிறேங்க கொட்டா கூட நானு ஆனா பூஜைக்கு வச்சி ஏத்திக்கிறாங்க வந்து நானே அடிச்சுக்கிறேன் ஆனா வச்சி ஏறில பின்னாடி போய் கணேஷ் பிடி பிடிச்சுக்கிறான் பாரு ஆமா அப்படின்னு சூத்தாலே போறீங்க அப்படியே ஐயா 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 உனக்கு என்ன கடன் தாமதம் நான் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேங்க 10,000 புரியல 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் ஊர்ல 10,000 கடை வாங்கிட்டேன் இந்த கடைக்கார தினத்தோறும் என் வீட்டாண்ட வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க கருத்தை எடுத்து வைடா பொட்டனை கேட்கலாம் என்னதானே கேட்டன பாரு 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 என்ன கேட்டா பாரு 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 சரி 10,000 கடை வாங்கிட்டேன் என்ன பல்லு ஒன்று போய்க்குது கிட்ட வந்து பேசுறப்ப நான் அதிகமாடிக்கிறேன் சொல்லு 10,000 கடை வாங்கிட்டீங்க இந்த கணத்தை எப்படி அதுல குட்டா சொல்லிட்டேன் ஓவர் எங்க வீட்டுல பார்த்து சுத்தி பார்த்தா எங்க வீட்டுல மாடு அதிகம் எங்க வீட்டுல மாடு அதிகங்க என்னடா ஒரு 5 மாடு இருக்குமா அதை விட அதிகம் ஒரு 10 அதை விட அதிகம் ஒரு 15 அதை விட அதிகம் ஒரு 50 அதை விட அதிகம் 100 அதை விட அதிகம் ஏண்டா ஒரு 1000 மாடு அதை விட அதிகம் எவ்வளவு தான்டா ஒரே மாடு தான் ஒரே மாடு இந்த மாட்டை வித்தாச்சுன்னா அந்த கடைக்கார முதல்ல கருத்தை போறோம்னு சொல்லிட்டு மாட்டை ஓட்டிக்கிற சந்தைக்கு போற மாடு விற்கவே இல்லை விற்கவே இல்லை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு திண்ணு மேல உட்காந்து யோசிக்கிற உன்ன மாதிரி ஒரு பெரியவர் வந்தாரு தம்பி தம்பி நீ தினந்தோறும் மாட்டை ஓட்டி மாத்த நான் பாக்குறேன் மாடு விக்கலையாரு கேட்டாரு ஆமா ஐயா என்னன்னு தெரியல தீனிலாம் நல்லாதான் போற மாடு விக்கலன்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாரு தம்பி தம்பி மாட்டை சும்மா ஓட்டி போனா யாரும் வாங்க மாட்டாங்க மாட்டை சேனையாக்கி ஓட்டி போய் வாங்கிட்டு வாங்கினாரு அதே ஜாலியாரு கூட மாடு சனி மீதி இருந்தா வியாபாரிக்கு வாங்குவாங்க சொல்லிட்டு ஆனா பண்ணா ஆசி பீத்திரிக்கு மாட்டை ஓட்டி மாறேன் அது அது ஊசி போடுவாங்க ஆசி பீத்திரிக்கு ஓட்டி போறியா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு மாட்டை ஓட்டி மாறா அங்க கம்பி கட்டி வச்சுக்கிறாங்க பொழுது அந்த மாடு நிக்கிறதுக்கு அந்த மாட்டை நான் ஓட்டி போனா மாட்டை ஓட்டி போய் கம்பியில விட்டேன் மாடு இப்படியே நின்னுங்குது டாக்டர் வந்தாரு இந்த மாடு என்ன பண்ணா 8 மணிக்குமே குறுக்குல ஒரு கையை விட்டாரு அப்படியே மாடு இப்படியே நின்னுங்குதுங்க டாக்டர் வந்தாரு கை க்ளோஸ் கையில போட்டாரு மாட்டை அப்படியே தடவிலே வந்தாரு அப்படியே வந்து வாழை தூக்கிட்டு அப்படியே கபாடி விட்டாரு சாம்பார் அடிமா சாட்டியா மாடி சேனையாகி போச்சுங்க 5 ஆச்சு 6 ஆச்சு 8 ஆச்சு கண்ணு குட்டியோட மாட்டை ஓட்டு போற வயல 30 நாத்துக்கு மாடு வித்துச்சு சந்திக்க போல 30 நாத்துக்கு வித்துச்சு மணியில 30 நாத்துக்கு மாடு வித்துச்சு 10,000 கடைக்கார மூஞ்சில போட்டேன் 20,000 ரூபாய் ஜோப்பில போட்டேன் இதே மாதிரியா எங்க அக்கா ஒண்ணு வயசுக்கு வந்து 18 வருஷமா வீட்டுல உட்காந்துங்க இன்னும் கூட வந்த அக்கா கல்யாணமே ஆவல தினத்தோறும் ஒரு மாப்பிள்ளைங்க வராங்க பாக்குறாங்க போறாங்க பாக்குறாங்க போறாங்க என்னடா இதுன்னு ஒரு மாப்பிள்ளை கூட உங்க அக்காவை புடிச்சுக்குதுன்னு சொல்லல என்னடா தலையெடுத்து வேதனையா போச்சு சொல்லிட்டு எங்க வீட்டு சின்ன மேல உட்காந்து மறுபடியும் யோசிக்கிறேன் என்னதான் காரணம் இருக்கு போனோம் அப்ப அந்த பெரியவரை நான் பார்த்துட்டு எதிரில இந்த மாட்டுக்கான யோசனை சொன்னாரு மாட்டை சும்மா ஓட்டி மேல யாரும் வாங்க மாட்டாங்க மாட்டை சேனையாக்கி ஓட்டி மேல வாங்கிடுவாங்க சொன்னாரு நம்ம ஏன் நம்ம அக்காவை சேனையாக்க கூடாது
இருக்குது நீ ஏன் சிரிச்சுக்கிற உங்க அக்கா அழியா சோத்திரம் ஆண்டவரே அழியா சோத்திரம் ஆண்டவரே சலாம் அலைக்கும் பாய் புரியல புரியல சுவாமியே சரவணங்கப்பா சாமியே சரணங்கப்பாவா ஐயா சாமியே சரணம் சரி என்னாச்சு அக்காவையும் மாட்டியும் வித்து தள்ளிட்டு நான் இங்க இவ்வளவு தூரம் 10 நேரம் ஆகி போச்சுங்க இந்த கண்ணுகள்ல கொட்டி மூதேவி வயிற்று மகன் ரொம்ப தப்பா ஏய் ஐயா நம்முடைய மதிவதனம் நாட்டை அலே முதல்ல கேட்க போகிறேன் ஆமாங்க கேட்கும் கேள்விக்கு ஏ அப்படியே நாடிதனில் மக்கள் எல்லாம் நலமுடனே வாழ்கின்றனர் நாடிதனில் மக்கள் எல்லாம் நலமுடனே வாழ்கின்றனர் இந்த மதிவதனம் நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டு மக்கள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நானூறு வேண்டி பொழுது ஒரு வண்ணமாக சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்களா ஐயா முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது நம் நாட்டில் மாதலி ஐயா நான் கேட்கும் கேள்விக்கு ஏ தகுந்தபடி அழைத்து விட்டாயே ஆமாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலியை ஆமாங்க. உங்களுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன் 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 கொட்டா பீரியட் வந்துருங்களா எதுக்கு நீ தானே என்னமா இது உங்களுடைய திறமையை திறமை நான் என்ன சப்புன்னு போச்சு போ நான் இருந்தாலும் ஏ உன்னை உரைக்க வந்த காரணம் என்ன தெரிகிறதா என்ன ஐயா? நானும் திருமணம் செய்து ஆமா. எனக்கு 2 செல்வங்கள் பிறந்தது என்னுடைய மகள் ஒரே மகள் ஒருத்த மகள் ஒப்பற்ற மகள் சிவமணி சிவமணி படித்து விட்டு இருக்கின்றார் அடடே. அவரை பார்க்கணும் அல்லவா ஆமாங்க. நான் அடுத்ததாக என்னுடைய மகன் சிவமணியை பிறவன் அழைத்து